தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் அரசு மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு அளித்து வந்த மருத்துவர் மீது மனைவியின் சிகிச்சைக்காக வந்த ஒருவர் தாக்கிய சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஜெயக்குமார். ஜெயக்குமார், என்ன நடந்தது விவரம்? தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உள்ள காந்தி அரசு மருத்துவமனையில் நேற்று சிகிச்சைக்காக பன்சிலால் பேட்டையை சேர்ந்த ஒருவர் தனது மனைவியை அழைத்துக் கொண்டு வந்தார். அப்பொழுது அங்கிருந்த டாக்டர்கள் அவசர சிகிச்சை பிரிவில் மற்றவர்களுக்கு சிகிச்சை அளித்துக் கொண்டிருந்த நிலையில் அங்கு வந்த ஒரு பயிற்சி மருத்துவரை அங்கிருந்த அந்த மனைவியை அழைத்து வந்த அவருடைய கணவர் உடனடியாக தன்னுடைய மனைவிக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும் என அந்த மருத்துவரை தாக்கி அவருடைய கையை பிடித்து இழுத்து தாக்கியுள்ளார். உடனடியாக சக மருத்துவர்கள் அந்த அந்த நபரிடமிருந்து அந்த பயிற்சி மருத்துவரை காப்பாற்றினர். பின்னர் அவரை பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். இந்த நபர் மது போதையில் இருந்ததாகவும் உயிரை பணயம் வைத்து சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவர்களை கண்மூடித்தனமாக தாக்கியுள்ள நிலையில் இந்த சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். போலீசார் சம்பவ இடத்திற்கு அந்த நபரை பிடித்து கைது செய்து விசாரணை செய்து வருகின்றனர். தொடர்ந்து நாடு முழுவதும் சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவர்களை தாக்கும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இது போன்ற சம்பவங்கள் மீண்டும் நடைபெறாமல் இருக்க உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் என மருத்துவர்கள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.